இந்தியா அணிக்கு எதிராக 3 போட்டிகள் கொண்ட T20 தொடரில் பங்கேற்க ஆப்கானிஸ்தான் அணி அறிவிக்கப்பட்டு இருக்கிறது. இந்தியா அணிக்கு எதிராக ஆட வேண்டும் என்பதால் அனைத்து முக்கிய வீரர்களையும் இந்த தொடரில் களமிறக்கி இருக்கிறது ஆப்கானிஸ்தான். ஆப்கானிஸ்தான் அணியின் முதன்மை பலமே ஸ்பின்னர்கள் தான். அந்த வகையில் ஆப்கானிஸ்தான் அணியின் முக்கியமான ஸ்பின்னர்களான முஜிபுர் ரஹ்மான் மற்றும் முகமது நபி ஆகியோர் அணியில் இடம்பெற்று உள்ளார்கள். பேட்டிங்கில் சமீபத்தில் உலகக்கோப்பை தொடரில் சிறப்பாக ஆடிய ரகுமன்னல்லா குர்பாஸ், இப்ராஹிம் சத்ரன், ஹஸ்ரத்ரோலா ஜாஜாய், ஆல்ரவுண்டர் ஹஜமுல்லா ஓமர்சாய் ஆகியோர் இடம்பெற்று உள்ளார்கள். அதேபோல இந்திய அணியின் முக்கிய வீரர்கள் ரோஹித் சர்மா, விராட் கோலி, பும்ரா ஆகியோர் இல்லாமலேயே கடந்த சில மாதங்களில் ஆஸ்திரேலியா மற்றும் தென்னாப்பிரிக்கா அணிகளை T20யில் வீழ்த்தியுள்ளது. இந்த நிலையில்தான் ஆப்கானிஸ்தான் அணி தன் முழு பலத்தையும் காட்ட முடிவு செய்து வலுவான அணியை அறிவித்து உள்ளது. T20 போட்டிகளில் என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்பதால் இந்தியாவுக்கு ஆப்கானிஸ்தான் T20 தொடர் சவாலாக இருக்கும் என்றும் எதிர்பார்க்கலாம். இந்த நிலையில்தான் தற்போது ஆப்கானிஸ்தானுக்கு எதிராக T20 தொடரை முன்னிட்டு அதற்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் விளையாடியது நமது இந்திய அணி. அப்படி நடைபெற்ற முதல் வார்ம் அப் போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த நமது இந்திய அணியில் ருத்ராஜ் கைவாட், சூரியகுமார் யாதவ், ரிங்கு சிங் என்று இந்த மூவரின் சிறப்பான ஆட்டத்தால் இந்திய அணி 20 ஓவர்களின் முடிவில் 192 ரன்களையும் எடுத்தது. அதன் பின் இதனை சேசிங் செய்ய களமிறங்கிய ஆப்கானிஸ்தான் அணியோ சரியாக 192 ரன்களை 20 ஓவர்களில் எடுக்க அதன் பின் இந்த போட்டியானது சூப்பர் ஓவர் போட்டியாக மாறியது. பின்னர் சூப்பர் ஓவரில் ஆப்கானிஸ்தான் அணியானது 3 பவுண்டரி 1 சிக்ஸர் என்று 19 ரன்களை எடுக்க அதன் பின் இந்த 19 ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணியில் நம்ம ருத்ராஜ் அவர்கள் களமிறங்கி அடுத்தடுத்து 3 சிக்ஸர்கள் 1 பவுண்டரிகளை அடித்து இந்திய அணிக்கு எளிதான வெற்றியை தேடி கொடுத்தார். இதில் முக்கியமாக என்னது பார்க்கணும்னா இந்த சூப்பர் ஓவரை வீசியது ரஷித் கான் என்பதும் குறிப்பிடத்தக்கது.